அதை விட்டாலும் கதியில்லை, அப்பால் போகவும் விதியில்லை என்ற பழமொழியைப் போல ஸ்ரீலங்காவின் அந்த 52 நாட்கள் அரசியல் நெருக்கடி தற்காலிகமான தீர்வுக்கு வந்தது. கடந்த அக்டோபர் மாதம் 26ஆம் தேதி வெள்ளிக்கிழமை பெரும் வீராப்புடன் இந்த பின்கதவு ஆட்டத்தை ஆரம்பித்து வைத்த மைத்திரியே நேற்று ரணிலை மீண்டும் முன்கதவால் பிரதமர் பதவியில் அமர்த்தி தானே தொடக்கிய வெள்ளிக்கிழமை ஆட்டங்களை ஓரளவு முடித்து வைத்தார். ரணில் மீண்டும் பிரதமரானால் 1 மணி நேரமேனும் அரசு தலைவராக நீடிக்க மாட்டேன் எனவும் 225 நாடாளுமன்ற உறுப்பினர்களும் ஒப்பமிட்டு கொடுத்தால் கூட ரணிலுக்கு பிரதமர் பதவியை வழங்கப் போவதில்லை எனவும் சில சவடால்களை விட்ட அதே மைத்திரி இப்போது ரணில் பிரதமராகி பல மணி நேரங்களாகியும் அதியுத்தமராம் சனாதிபதியாகத்தான் இருக்கின்றார். ஸ்ரீலங்காவின் முதற் குடிமகனே இவ்வாறு சொல்லொன்று செயல் இன்னொன்றாக சில அங்கிடு தத்தங்களை வெளிப்படுத்துவது நாட்டின் அரசியல் தராதரத்துக்கும் ஒரு சான்றாக அமைகின்றது. எனினும் விழுந்தாலும் மீசையில் மண்ணொட்டாத சிங்கனாக நேற்று ரணிலுக்கு பதவி பிரமாணத்தை செய்து வைத்த மைத்திரி அங்கு கூடி நின்ற ஐக்கிய தேசிய முன்னணி முகங்களுக்கு இந்த விடயத்தில் ஒரு செய்தியை சொல்லத்தான் செய்தார். ரணிலுக்கு பிரதமர் பதவியை வழங்கப் போவது இல்லை என்ற தனது தனிப்பட்ட அரசியல் நிலைப்பாட்டில் எந்தவித மாற்றமும் இல்லை என வீராப்பு காட்டியவர் நாடாளுமன்ற சம்பிரதாயத்துக்கும் ஜனநாயகத்திற்கும் மதிப்பளிக்கும் வகையில் ரணிலை பிரதமர் பதவிக்காக அழைப்பு விடுத்ததாகவும் கூறினார். ஏறக்குறைய 52 நாட்களாக நாட்டின் அரசியல் அமைப்பையே முட்டுச்சந்தில் முட்ட வைத்து அரசியல் களத்தை இடியப்ப சிக்கலாக மாற்றி பெருமைப்பட வைத்த அதே மைத்திரிதான் இறுதியில் ஸ்ரீலங்கா உச்சநீதிமன்றம் தனது வாயில் கூறிய வாளொன்றை செருகியதும் விழுந்தாலும் மீசையில் மண்ணொட்டாத சிங்கனாக இவ்வாறு பேசினார். எது எப்படியோ மைத்திரியின் வெள்ளிக்கிழமை குழப்பங்களின் முடிவில் ஸ்ரீலங்காவின் பிரதமராக ரணில் மீண்டும் காட்சி தருகின்றார். பிரதமரானதும் நாட்டு மக்களுக்கு விசேட உரையொன்றை ஆற்றிய ரணில் அதில் சில விடயங்களை சொன்னார். அதில் தமிழ் மக்களுக்கும் ஒரு செய்தி இருந்தது. இலங்கையில் அனைவருக்கும் நீதியான அரசியல் தீர்வு கிட்டும் என்றவர் இதற்காக தமிழ் தேசிய கூட்டமைப்பு மற்றும் ஜேவிபி ஆகிய மக்கள் விடுதலை முன்னணி ஆகிய தரப்புகளுடன் பேச்சுக்களை நடத்தப் போவதாகவும் சொன்னார். ஆனால் அரசியலமைப்பின் ஊடாக அரசியல் தீர்வு ஒன்று தமிழ் மக்களுக்கு கிட்ட வேண்டுமானால் நாடாளுமன்றத்தின் 3/2 பெரும்பான்மையை ரணில் எப்படி பெறக்கூடும் என்பது அவருக்கு மட்டும் வெளிச்சமான ஒரு விடயம். எது அப்படியோ தமக்கு கிட்டிய இந்த வெற்றி குறித்து யானைகள் மகிழ்வுடன் இன்று கொழும்பு காலிமுகத்திடலில் தீவிரமாக பிளிறின. நீதிக்கான போராட்டம் என்ற தொனி பொருளில் இடம்பெற்ற இந்த பேரணியில் மக்கள் கூட்டமும் ஜே ஜே என கூடித்தான் இருந்தது. மறுபுறத்தே இந்து சமுத்திரத்தை மையப்படுத்தி தமது நலன்களை உறுதிப்படுத்துவதற்காக சீனா மகிந்த மைத்திரி அணியிலும் இந்திய பெரியண்ணன் சக மேற்குலகம் ரணில் என்ற தளத்தில் நின்று நடத்திய இந்த போட்டி அவர்களுக்கும் சில செய்திகளை சொன்னது. இதனால் அவர்களும் சில செய்திகளை இலங்கைக்காக சொன்னார்கள். ஸ்ரீலங்கா அரசியலில் மீண்டும் ரணில் முன்னரங்குக்கு வந்தமை மேற்குலகுக்கும் மகிழ்ச்சியான ஒரு விடயமே. அந்த வகையில் இலங்கையின் அரசியல் குழப்பங்களுக்கு சுபமான ஒரு சுபம் எட்டப்பட்டதை தாம் வரவேற்பதாக ஐரோப்பிய ஒன்றியத்தின் இன்றைய அறிக்கையிடல் பகிரங்கப்படுத்தியது. அத்துடன் இலங்கையின் ஒருமைப்பாட்டுக்கு தொடர்ந்தும் தாம் ஆதரவு வழங்கப் போவதாகவும் பிரசல்ஸ் உறுதியளித்தது. இதேபோல இலங்கையின் அரசியல் நெருக்கடி சுபமாக தீர்க்கப்பட்டது என்ற விடயத்தை தாம் முழு மனதுடன் ஏற்பதாக கொழும்பில் உள்ள ஆஸ்திரேலிய உயர் ஸ்தானிகர் ஆலயமும் இன்று புரிதான ஒரு செய்தியை சொன்னது. இதேபோல இந்திய பெரியண்ணனின் பெரிய இடத்து வாழ்த்தும் வந்தது. இலங்கையில் இடம்பெற்ற அரசியல் நாடகத்தின் கிளைமேக்ஸ் காட்சியை தான் ஏற்றுக்கொள்வதாக அறிக்கையிட்ட பெரியண்ணன் வீடு எதிர்வரும் நாட்களில் இந்தோ ஸ்ரீலங்கா உறவை கட்டியெழுப்ப போவதாகவும் சொல்லியுள்ளது. ரணில் பதவி ஏற்றவுடன் இந்திய வெளிவிவகார அமைச்சிலிருந்து இந்த அறிக்கையிடல் குதித்து வந்ததையும் இங்கு அவதானித்துக் கொள்ள வேண்டும்.
எது எப்படியோ 50 நாட்களுக்கு பின்னர் மீண்டும் ரணில் விக்ரமசிங்க தனது அரசியல் மீள் கட்டுமான பணிகளை ஆரம்பித்து விட்டார். அவருக்குரிய புதிய அமைச்சரவை நாளை நியமிக்கப்படலாம் என எதிர்பார்க்கப்படுகின்றது. ஆனால் புதிய அமைச்சரவையை நியமிக்கும் விடயத்தில் புதிய சவால்கள் உள்ளதையும் இங்கு மறக்க முடியாது. ஏனெனில் ஸ்ரீலங்கா ஜனநாயக சோசலிச குடியரசின் அமைச்சரவை பட்டியல் அதன் நிறைவேற்று அதிகாரத்தை கொண்ட அரசு தலைவரின் அனுமதியுடன் உருவாக்கப்பட வேண்டும் என்பதும் ஒரு நியதியாக உள்ளது. தற்போதைய நிலவரப்படி ரணில் மேற்பார்த்த ஐக்கிய தேசிய முன்னணியின் அரசாங்கம் ஒரு தேசிய அரசாங்கம் இல்லை. ஆயினும் இந்த அரசாங்கத்தை தேசிய அரசாங்கமாக மாற்ற வேண்டுமானால் சில சூட்சுமங்கள் இடம்பெற்றாக வேண்டும். குறிப்பாக அதனுடன் யாராவது கூட்டணி ஒன்றை அமைக்க வேண்டும். தற்போதைய நிலவரப்படி எந்த தரப்பு ரணிலின் அரசாங்கத்துடன் கூட்டணி போடக்கூடும்? கடந்த முறையைப் போல மைத்திரியின் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி உட்பட ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பு இந்த அரசாங்கத்தில் பங்கெடுக்குமா என ஒரு வினாவை எழுப்பினால் அதற்கும் இப்போதைக்கு சாதகமான பதில்கள் இல்லை. ஏனெனில் எதிர்க்கட்சியாக செயற்பட போவதாக ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பாகிய வெற்றிலை இப்போதைக்கு செய்தி சொல்லியுள்ளது. ஆனால் ஒருவேளை ஐதேகா யானைகள் வெற்றிலைக்கு வெற்றிலை வைத்து அழைத்தால் சில மாற்றங்கள் உருவாகக்கூடும். இதற்கிடையே இன்று மாலை மைத்திரியும் தனது ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி உறுப்பினர்களுடன் பேச்சுக்களை நடத்தியுள்ளார். இதற்கும் அப்பால் தமிழ் தேசிய கூட்டமைப்பு அல்லது ஜேவிபி எனப்படும் மக்கள் விடுதலை முன்னணி ஆகிய தரப்புகள் இந்த அரசாங்கத்தின் நேரடி பங்காளிகளாக, அதாவது அமைச்சரவையில் பங்கெடுக்கும் பங்காளிகளாக மாறுவதற்கு வாய்ப்பில்லை. கூட்டிக் கழித்து பார்த்தால் தேசிய அரசாங்கம் ஒன்று அமையாமல் விட்டால் ஸ்ரீலங்கா அரசியலமைப்பின் 19ஆம் திருத்தப்படி அமைச்சரவையின் எண்ணிக்கை 30க்கு உள்ளாகவே இருக்க வேண்டும். அவ்வாறாயின் ரணில் தரப்பு தமது அரசாங்கத்தை தேசிய அரசாங்கமாக மாற்றிக்கொள்ள முடியாதா? அதிலும் ஒரு நுட்பமான வழியுண்டு. அதாவது இந்த அரசாங்கத்தில் பங்கெடுப்பதாக ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசுடன் ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தத்தை உருவாக்கி கொண்டால் அது தேசிய அரசாங்கமாக மாற்றமடைந்து அமைச்சரவை ஊதி பெருப்பிக்கப்படக்கூடும். கடந்த முறை இடம்பெற்ற பொதுத் தேர்தலில் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசின் மரச்சின்னத்தில் அலிசாகிர் மௌலானா மட்டும் போட்டியிட்டு வெற்றியீட்டினார். ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசின் ஏனைய உறுப்பினர்கள் அனைவரும் யானையின் சின்னத்தில் போட்டியிட்டு வெற்றி பெற்றனர். இதனால் ஒரே ஒரு உறுப்பினர் மட்டுமே மரச்சின்னத்தில் இருந்தாலும் அதனை மையப்படுத்தி ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசுக்கும் ஐக்கிய தேசிய கட்சிக்கும் இடையில் புரிந்துணர்வு உடன்படிக்கை ஒன்று உருவாக்கப்படலாம் என கொழும்பு பட்சிகள் கூறுகின்றன. சரி, ரணில் பிரதமராகிவிட்டார். சற்று இழுபட்டு என்றாலும் புதிய அமைச்சரவையும் அமைக்கப்பட போகின்றது. நாளை நாடாளுமன்றமும் கூட காத்திருக்கின்றது. அவ்வாறாயின் இலங்கையின் புதிய அரசியல் கள நிலவரப்படி ஸ்ரீலங்கா சோசலிச குடியரசின் எதிர்க்கட்சி தலைவர் யார்? தற்போது உள்ளது உள்ளபடியே இரா சம்பந்தனிடம் இந்த பதவி தொடர்ந்தும் நிலைத்திருக்க முடியுமா? அதிலும் சில வினாக்கள் உள்ளன. இனிமேல் எதிர்க்கட்சி தலைவர் பதவி தமது தரப்புக்கு என மஹிந்தாவாதிகள் இப்போது கொடிபிடிக்க ஆரம்பித்து விட்டனர். ஆக மொத்தம் ஸ்ரீலங்காவில் பிரதமர் பதவி என்ற சிக்கல் தீர்க்கப்பட்டுவிட்டது. ஆனால் இப்போது எதிர்க்கட்சி தலைவர் பதவியை மையப்படுத்திய புதிய தாளமுக்க மண்டலங்கள் உருவாகிவிட்டன. ஆக மொத்தம் இலங்கையின் அரசியல் அதிர்வுகள் தொடரத்தான் செய்கின்றன.